சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல உப்பு கப்பரப்பு அப்படிங்கிற தமிழ் டப்புடு தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ், சுகாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு ரூரல் டிராமாவா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கிராமத்தை காட்டுறாங்க. சோ அந்த கிராமத்துல இருக்கிற யாராவது இறந்து போனாங்க அப்படின்னா சோ அவங்கள எரிக்காம ஒரு இடத்துல எல்லாம் ஒன்னா புதைக்கிற ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இருக்கு. சோ அங்க புதைக்கிறது மட்டும் இல்லாம அங்க ஒரு கல்வெட்டை வச்சு அவங்களுடைய இறப்பு பிறப்பை தாண்டி அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்டிவ எழுதி வைக்கிறாங்க. சோ அந்த சுடுகாட்டுலதான் வந்து பாத்தீங்கன்னா சுகாஸ் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறாரு. இந்த ஊர் தலைவருடைய பெண்ணா தான் வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த ஊர் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறாரு. சோ அவர் இறந்ததுக்கு பிறகு அந்த ஊர் தலைவருடைய பதவி, அந்த தலைவர் பொறுப்புக்கு சோ அவங்களுடைய மகள் கீர்த்தி சுரேஷ் வராங்க. அந்த தலைவர் பதவியில அவங்க உட்காரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 2 கேங்க் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆனாலும் ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் அந்த தலைவர் பதவியை கீர்த்தி சுரேஷ் ஏத்துக்கிறாங்க. எப்படா ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைக்கும், அந்த பதவியில இருந்து அவங்கள விரட்டி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த 2 கேங்க சுத்திட்டே இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வருது. அதாவது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சுடுகாடு வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகுது. வெறும் 4 ஸ்லாட் மட்டும்தான் மீதம் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே ஃபுல் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்கு பிறகு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த சுடுகாட்டுல வேலை செய்யற சுகாசனுடைய அம்மாவுடைய கனவு, அவங்க இறந்ததுக்கு பிறகு அந்த சுடுகாட்டுல தான் புதைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறிச்சா இல்லையா? சோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன சொல்யூஷன், அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, ஓடிடில ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ஃபன் ஃபில்டான மூவி பாக்குற மாதிரி தான் இந்த படத்தை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தினுடைய கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கான்செப்ட் அப்படின்லாம் வித்தியாசமான கான்செப்ட்லாம் இல்ல. அதாவது சுடுகாட்டுல பணத்தை புதைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற முயற்சியில ஈடுபடுறாங்க. சோ அது ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே போச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் தி எண்ட் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சிம்பிளான சொல்யூஷனா இருந்தாலும் ஒரு எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷனா இருந்துச்சு. அதுவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஹியூமர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா பெரும்பாலான இடங்கள்ல காமெடி அப்படிங்கிறது இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகல. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா, ஒரு மைனஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது கீர்த்தி சுரேஷ் ஆகட்டும், சுகாஸ் ஆகட்டும், சோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு கலக்கிருக்காங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படம் பார்க்கணும் ஓடிடில அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இந்த படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா காமெடி இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் திரைக்கதையை கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கலாம். அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த படம் கொஞ்சம் பெட்டரா அமைஞ்சிருக்கும். ஆனாலும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா இல்ல, தாராளமா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5.2.9. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.